முடி வெட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்தா முடிவு இந்த மாதிரி வில்லங்கமா போயிருது. இன்னைக்கு காலையில தூக்க போதையில இருந்து எழுந்து கடிகாரத்தை பார்த்தா 9 மணி. இன்னும் இருக்கிற அரை மணி நேரத்துல குளிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு சொக்காவ மாட்டின்னு பிரேக்ஃபாஸ்ட் துண்ணுட்டு மொடாக்குடி எடுத்துக்கின்னு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கிளாஸுக்கு போறதுக்குள்ள பாபா. அதனால இன்னைக்கு கிளாஸ் ஆன்லைன்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுனால நிறைய டைம் சேவ் ஆச்சு. அந்த டைம்ல சும்மா இருக்க முடியாம முடி வெட்டலான்னு முடிவு எடுத்து முடி கடைக்கு போயிட்டேன். முடி வெட்டுற கடைக்கு போயிட்டேன். நான் எப்பயுமே ஒரே கடையில தான் முடி வெட்டுவேன். சேஞ்சுக்கு வேற கடையில வெட்டலான்னு பார்த்தா ஒரே உடக்கன்ஸா இருந்தானுங்க. அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. வாழ்க்கையில எதை வேணா மாத்துங்க, இந்த பார்பரை மட்டும் மாத்தவே மாத்தாதீங்க. அடுத்து பேட்டுக்கு கிரிப்பர் போடணும்னு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போனா கடையை இழுத்து சாத்திட்டு இருக்காங்க. கால் பண்ணி வர வச்சு கிரிப்பரை போட்டேன். அடுத்து கொஞ்சம் வெஜிடபிள் ஷாப்பிங். பல்கிங்ல இருந்தாலும் ஃபைபர் தேவை. நான் ஏன் இப்படி இந்த கால்னா பீன்ஸ் நல்லா பொறுக்கி பார்த்து வாங்குறேன்னு தெரியுமா? என்னதான் இதெல்லாம் என் டயட்டுக்கு வாங்குறதா இருந்தாலும் ஓட்ட ஓடசல் பீன்ஸை வாங்கி வீட்டுக்கு போனா உனக்கு பொறுக்க தெரியாதடா பொறுக்கி அப்படின்னு எங்க அம்மா என்ன பார்த்து கேட்பாங்க. அடுத்து ஒரு காஃபியை போட்டேன். கட்டிங் பண்ணிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது, நேரா போய் குளிச்சிடணும். ஆனா நான் எந்தெந்த வேலை எல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த வேலை எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த சீரீஸ்ல கொஞ்சம் ஸ்கின் கேரும் பண்ணலாம்னு இருக்கேன். நம்மளுக்கு ஸ்கின் கேர்னா இந்த அம்மாம் சோப்பு தான். புதுசா ஒரு பாடி வாஷ் வாங்கியிருக்கேன். சிச்சி சுட்டு இருக்கேன். என் ஸ்கின் கேருக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்து ரூமுக்கு போனாலே ஷாம்பு, கண்டிஷனர், ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும். இதுக்கு மேல சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் அந்த கிரீம் இந்த கிரீம் எல்லாமே இருக்குது. எல்லாமே உடன் பெருப்பு தான். அதை எடுத்து அப்ளை பண்றதா எனக்கு கஷ்டம். பார்க்கலாம் இந்த சீரீஸ்ல என்ன பண்றேன் அப்படின்ட்டு. சரி இப்ப குளிக்க போறேன். என் ஹேர் ஸ்டைல் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது பிஃபோர், இது ஆஃப்டர். நினைச்சு கூட பார்க்கலாம். ஏதோ ஒரு அவசரத்துல இருந்துச்சுன்னா லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாத. என்னதான் பல்கிங்ல இருந்தாலும் இன்னைக்கு லஞ்சுக்கு 0 ஆயில் ஃபேட் லாஸ் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டேன். இந்த ரெசிபியை நான் கட்டிங் பண்ணும் போதே அப்லோட் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனா டிமிக்கு கொடுத்துட்டேன். இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு, அப்லோட் பண்ற ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு பேக் ஒர்க் அவுட். ஏன் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்ல எடுத்து வச்சிருக்கேன்னா சினிமேட்டிக்கா ஒரு எடிட் பண்ணேன். அது இந்நேரம் அப்லோட் பண்ணிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்க. செம மாசா இருக்கும். இன்னைக்கு ஒரு பேக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் சேர்க்க குடிச்சிட்டேன். இதுக்கு ரெசிபி கேட்காதீங்க. இப்ப கேட்டா நான் இன்னொரு மாசம் விட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேட்மிண்டன் ஆட கிளம்பிட்டேன். வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் பல்கிங் பண்றதுனால அவ்வளவு சீக்கிரமா ஃபேட்டும் போடாது அண்ட் அவ்வளவு சீக்கிரமா பல்கும் ஆக மாட்டேன். ஏன்னா நான் ரெகுலரா 2 மணி நேரம் பேட்மிண்டன் ஆடுறேன் டெய்லியும். சொன்ன மாதிரி இந்த வீக் ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் தான். இந்த வீக்கோட வெயிட் பொறுத்து டயட்ல சேஞ்சஸ் பண்ண போறேன். இன்னைக்கு அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம். போய்